பார்க்க போகிறோம். ஏரோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஒரு டப்பாவும் சிலிண்டர் இருக்குல்ல ஒரு பாட்டில் எடுத்துக்காங்க. இப்போ நம்ம ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சுருக்கோம். நம்ம இங்கே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி ஒரு இதில் வைக்கிறோம். இப்போ ஊதலாமா? இப்போ நம்ம ஊதலாமா? நம்மளால நெருப்பை ஊத முடியல. இப்போ நம்ம ஸ்டீல் பாட்டில் எடுத்து ஊதலாம். எப்படி அணைஞ்சிருச்சா? ரீசன் என்னன்னா ஏர் மாலிகுல்ஸ் அண்டு இந்த டப்பாவில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது நம்மளுக்கே இந்த இதை வச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டீல் பாட்டில் எடுத்துக்கோன்னா இது எப்படி இருக்குது? உங்களுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கா? இதை வச்சு ஊதும் போது ரெண்டு பக்கம் தான் இருக்கா? அதனால் காற்று அழகாக போயிடும். அப்புறம் நம்ம புஜ்ஜு கப்பாலாம் ஸ்கொயராக இருந்தால் இந்தமாரி இங்கே ஜன்னல் போட்டிருந்தா காற்று பட்டு ஹையான பில்டிங்லலாம் இருந்தால் காற்று பட்டு ஜன்னலாக உடச்சிருக்கும். இந்த மாதிரி புர்ஜு கலிஃபாலாம் கீழே ஒரு மாதிரி இருக்குது, மேலே அப்படியே பார்க்க நம்ம சிலிண்டர் ஷேப்பில் போகுது. ஊதும் போது கரெக்டாக ட்ராவல் ஆகி காற்று போயிடுது. இதுதான் எனக்கு ரீசன். தேங்க்யூ, பாய். ஓகே, இதுக்கு பேர் தான் கோவாண்டா எஃபெக்ட்.